இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமும் 15ஆம் அதிகாரம் 1 11 வசனம் வரைக்கும். உபாகமும் 15ஆம் அதிகாரம் 1 11 வசனம் வரைக்கும். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விவரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாயிலும் தன் சகோதரன் கையிலாயிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். அந்திய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம். உன் சகோதரன் இடத்திலே உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிட கடவது. எளியவன் உனக்குள் இல்லாது இருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படி நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சோர்ந்திருக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசல்களிலும் உன் சகோதரனில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலையின் வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கு அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபாயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசாலப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாகவே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கும் உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் என்ற புத்தகத்தை நமக்கு முன்பதாக நம்ம வைத்துக்கொண்டு நம்ம தியானிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். மோசேக்கு 120 வயது ஆகிவிட்டது. அந்த மோயே என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்திலிருந்து மோசே தேவனால் அழைக்கப்பட்டு சுதந்திரமான இருக்கக்கூடிய கானான் தேசத்துக்கு செல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஒரு வழிகாட்டியாக தேவன் சில உத்தரவுகளை, கட்டளைகளை, சில சட்டங்களை கொடுக்கிறதை உபாகமம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். இந்த உபாகமம் புத்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், கர்த்தராகிய தேவனுடைய ஜனங்கள் ஒரு புதிய சந்ததி, a நியூ ஜெனரேஷன் வாஸ் டு என்டர் ப்ராமிஸ் லேண்ட். ஆண்டவர் இந்த புதிய தேசத்துக்கு இந்த புதிய சந்ததி சேர வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். அவருடைய விருப்பத்தின்படி ஜனங்கள் நடக்க வேண்டும் கூட அவர் தீர்மானம் பண்ணுகிறார். அதற்கு ஏற்ற வண்ணமாக இந்த உபாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அது த டியூட்ரானமிக் கோட் என்று சொல்லப்படுகிறது. த டியூட்ரானமிக் கோட். இந்த டியூட்ரானமிக் கோட்ல இந்த டியூட்ரானமி 15 இருக்கு. ஸோ நடுவில் ரைட் அட் மிடல்ல இந்த அதிகாரத்தை நம்ம முழுமையாக வாசித்து பார்த்தோம் என்றால் இதை குறித்து விவரமாக சொல்லுகிறதுனா சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது ஜனங்கள் மத்தியில் ஒரு நீதியான செயல்பாடு, எக்கனாமிக் இக்விட்டி, அதாவது எல்லாரும் அவங்களுடைய சூழ்நிலை சமமாக இருக்கத்தக்கதாக, அது மட்டுமல்ல
எளிமையாக இருக்கிறவர்கள், எளிமையாய் வறுமையில் இருக்கிறவர்கள், those who are poor or stuck in poverty, வறுமையில் எளிமையில் இருக்கக்கூடியவர்கள் சிஸ்டமிக் பவர்ட்டின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால் அந்நாட்களிலே விவசாயம் செய்யும்போது விவசாயம் செய்கிற அந்த சூழ்நிலையில் சில நேரத்தில் எக்கனாமிக் டவுன்டர்ன் இருக்கும். எல்லாமே சரியாக வராமல் அவங்களுடைய அறுவடை சரியாக இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி, ஒரு ப்ராஃபிட் இல்லாதபடி அவங்களுக்கு வந்து ஒரு டெஃபிசிட், ஒரு குறைவு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய சந்ததியாக வறுமையில் சிக்கி கொள்கிறாங்க. அது வந்து ஜெனரேஷனல் டெப்ட்னு சொல்லப்படுகிறது. they are slaves to generational debt. நம்முடைய காலமாக வறுமையிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த வறுமையெல்லாம் நீக்கிறதுக்கு அல்லது அந்த வறுமையை குறைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு விதமான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய அனாதி ஞானத்தினால ஒரு செயல்பாடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் டியூட்ரானமி 15 நம்ம வாசிக்கிறோம். இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் என்றால் இட்ஸ் கால்ட் சாபத் இயர், ஷமிதா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு 7 ஆண்டுகளிலே ஜனங்கள் தங்களிடத்துல அவங்க செயல்பட்ட கடன்களை அவர்கள் வந்து அந்த கடனை அவர்கள் வந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, எவரிய சிறையில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஸோ 7th இயர் 6 ஆண்டுகள் இருக்கிறது விவசாயம் செய்ய, வேலை செய்ய, அந்த நிலத்தை வந்து அவர்கள் வந்து எப்படி பயன்படுத்தி விவசாயத்தின் மூலமாக பலனை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் 7வது ஆண்டில் அவர்கள் வேலையை நிறுத்தி நிலத்திற்கு ஒரு இலைப்பாறுதல் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் கடன் வாங்கினவர்களும் கடன் கொடுத்தவர்களுக்கும் அவர்கள் இடையில ஒரு விடுதலை காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இது பார்க்கும்போது இது தேவனுடைய குண அதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. தேவன் எப்படி ஜனங்கள் வந்து எகிப்தியில் இருக்கும்போது எப்படி கர்த்தர் இரக்கமாக இருந்து அன்பை வெளிப்படுத்தி சிறையில் இருக்கிறவர்களை, அடிமையில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே வண்ணமாக தேவனுடைய கிருபை, அவருடைய சுதந்திரம், அவருடைய இரக்கம் என்று இந்த 7வது ஆண்டிலிருந்து அது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஒரு பேரடாக்ஸ் இருக்கிறது. அதனால் there will be no poor among you என்று 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். உங்கள் மத்தியில் எளியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. ஆனால் 11ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால் the poor will never cease from the land. ஒரு பக்கத்தில் எளியவர்கள் உங்கள் மத்தியில் இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. அதே சமயத்தில் எளியவர்கள் உங்கள் நிலத்தில் உங்கள் மத்தியில் இருக்க மாட்டார்களும் கூட சொல்லுகிறது. அதுதான் பேரடாக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த வீழ்ச்சி அடைந்த இந்த உலகத்தில் this fallen world we cannot run away from poverty. எளிமையாக இருப்பது, வறுமையில் சிக்கி கொள்வது, அதை விட்டு நம்ம முழுமையாக விலகி போக முடியாது. ரைட், we cannot என்ன சொல்றது, இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் எளிமையிலேருந்து தப்பி வைக்கப்படுவாங்க, வறுமையிலேருந்து தப்பி வைக்கப்படுவாங்க, எல்லாரும் அப்படி இருக்க முடியும்னு நம்மளால பார்க்க ஆசைப்படுறோம். ஆனால் அது நம்மளால பார்க்க முடியல. ஆனால் என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால் தேவ ஜனங்கள் மத்தியில், உடன்படிக்கையின் தேவ ஜனங்கள் மத்தியில் அந்த நற்கிரியைகள் மற்றும் சுதந்திரத்தோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால், தாராள மனசோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் குறைவின்றி வாழ முடியும். ஆமென். எளியவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து குறையிறதுக்கு முடியும் என்று இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் தேவன் நம்மிடத்துல அவ்வளோ பெரிய கிருபையை வழங்கி இருக்கிறார். அவ்வளோ கிருபை இரக்கங்களை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கரங்களையும் நம்ம வந்து மூடி விடாதபடி அதை திறந்து மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தட் இஸ் டியூட்ரானமி 15 இன் அ நட்ஷெல், சுருக்கமாக சொன்னார். அதனால தான் இந்த பாகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பாகத்திலிருந்து நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு வந்து இலவசமாய் கொடுங்கள், ஃப்ரீலி கிவ், இலவசமாய் கொடுங்கள். 3 குறிப்புகள் நான் கொடுக்குறேன். முதலாவது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரீலி கிவ்
the principle of release. Freely give, the principle of release. இலவசமாக கொடுங்கள், விட்டுவிடக்கூடிய ஒரு கோட்பாடு. உபாகமம் 15:1-3 மறுபடியும் வாசிக்கிறேன். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. அண்டர்லைன் பண்ணிங்க, விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை, அண்டர்லைன் பண்ணிங்க, விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையினாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். அண்டர்லைன் பண்ணுங்க, விட்டுவிட கடவன். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம், உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வர வேண்டியதை உன் கை விட்டுவிட கடவுது. விட்டுவிட கடவுது. அண்டர்லைன் பண்ணுங்க. மோசே இங்க என்ன நம்மளுக்கு தேவன் மூலமாக கட்டளை எடுக்கிறார் என்றால், அந்த 7வது ஆண்டு முடியும் போது there is a time called a Shemitah, which is a release. There's a release of debts. கடன் பெற்றவர்கள், கடன் மற்றவர்கள் பெற்றவர்கள், அந்த கடன் கொடுத்தவர்கள் என்ன செய்யணுமா, அவர்களை விடுவிக்க வேண்டுமா. Your debts are cancelled, or in other terms your debts are forgiven என்று. It's a accounting term as well. You're forgiven of your debts, literally, monetarily, பண ரீதியில். இந்த கடன் விட்டுவிட கடவுது என்று சொல்லக்கூடிய இந்த காரியம் வந்து இட்ஸ் நாட் a temporary suspension of payments. அப்படின்னா கடன் வாங்கினவர்கள் 6 வருஷம் வந்து அவங்க கடனை அவங்க எப்படியாவது சுருட்டி சொல்லுவாங்கல்ல, சுருட்டி அங்கேருந்து இங்கேருந்து அங்கே பண்ணிட்டு கடன் வாங்கின இடத்துல இந்த கடனை கொடுக்குறாங்க திரும்ப 6 ஆண்டு. ஆனால் அந்த 7வது ஆண்டில் கடனை நிறுத்தி 8வது ஆண்டில் மறுபடியும் கொடுக்கணும்னு அப்படி இல்லை. இட் இஸ் அ கம்ப்ளீட் கேன்சலேஷன் ஆஃப் டெட். சகோதர சகோதரி மத்தியில் பெற்றதை அது முழுமையாக அது வந்து கேன்சல் பண்ணப்படுகிறது, முற்றிலும் அது விட்டு விடப்படுகிறது. there is a release. முழுமையாக விட்டு விடப்படுகிறது. பார்த்தீங்களா, இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த ஜெனராசிட்டி என்ற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஜெனராசிட்டி, தாராள மனசு. தாராள மனசு என்ன சொல்லுகிறது என்றால், என்னிடத்துல இருக்கிறது எல்லாம் ஆண்டவரிடத்துல இருந்து தான் வந்தது. Generosity says all that I have in fact is from God. நம்முடைய கருத்துல நம்ம பெற்றுக்கொண்டது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சம்பாதித்தது, இவைகள் எல்லாம் நானால் எடுத்துக்கொண்டது அல்ல, நானால் முயற்சி பண்ணது அல்ல. ஆனால் தேவன் என்னிடத்துல இலவசமாக தாராளமாக கிருபையாக வழங்கினார். அதனாலதான் என்னால விட்டு விட முடிகிறது. there is a release. நமக்கு எப்படி கிடைக்கிறது, எவ்வாறு இருக்கிறது, அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. நீங்களும் நானும் பிறரை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதமான கருவிகளாக இருக்க வேண்டும். God calls us that we will be instruments of blessings to others. Look at Acts chapter 4 verse 12. ஆதி திருச்சபை எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாமா? Acts chapter 4 verse 12 in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 நான் வாசிக்கிறேன். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவருமாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு புதுவாயிருந்தது. எனக்கு தான் இதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையில, எனக்கு தான் இது, ஆனாலும் என்னால் வழங்க முடியுது, நீ எடுத்துக்கொள், அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை கொண்டார்கள். And verse 33 பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவின் உயிர் தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. None of them, nobody among them had a need. God provided each other's needs through each other. ஏழை எளியவர்கள் நம்ம மத்தியில இருக்கிறதை கண்டு
நம்ம இடத்துல இருக்கிறதை அவர்களுக்கு நம்ம கொடுக்காம நமக்கே நம்ம வைத்து கொண்டோமா? நமக்கே நம்ம சேர்த்து கொள்கிறோமா? Are we accumulating, keeping, storing? பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து 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 வைக்கிறோமா? சேர்த்து வைக்கிறது தவறு அல்ல, ஆனால் கொடுக்கிற நேரத்துல கொடுக்காமல் இருப்பது தவறு. எந்த நேரத்துல நன்மை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வாசல் திறக்கப்பட்டது என்றால் அந்த நன்மை அந்த நேரத்துல செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று யாக்கோபு புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். Knowing there's a good that needs to be done, and if we don't do it, the Bible calls it as sin. இந்த விட்டுவிட வேண்டும் என்ற அந்த அந்த கோட்பாடு, the principle of release is actually a principle of, என்ன சொல்றது, a principle of letting go and letting God take control. நம்மே சேர்த்து வைத்தோம் என்றால் ஒரு நாள் நம்ம இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். Don't hold too tightly what we have accumulated. If one day it is taken away from us, it's going to be really very painful. இந்த பிரின்சிபல் ஆஃப் ரிலீஸ் வந்து நம்முடைய தசம பாகங்களிலும் கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர்களுக்கு சேர வேண்டிய தசம பாகங்களை நம்ம அவருக்கு நம்ம வழங்கும் போது அவரிடத்திலே சேர வேண்டியதை நம்ம அவருக்கு நம்ம விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. அதுதான் நம்ம வந்து பிரித்தெடுத்து கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கணும். There is a release. Hallelujah. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? In fact, today my wife reminded me it's tithe day. என் பைபிள்ல எங்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? Pastor preach, I have to also practice right what I preach. என் பைபிள்ல எங்க இருக்கு நான் காமிக்க மாட்டேன். அப்படியே தெரியாத இருக்கு அங்க வச்சிருவேன். Right? Tithing is so important. It's a principle of release. Lord, you have given. அப்பா கர்த்தர் நீங்க கொடுத்தீங்களா? கொடுத்ததுல இன்ஃபேக்ட் நம்ம வந்து கர்த்தருக்கு கொடுக்கறது ஒரு சின்ன அளவு தான். It's just a tent. அதனால தான் tithe is a tent. மல்கியா புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, look at the book of Malachi, the last book of the Old Testament. நீங்க பாத்தீங்கன்னா Malachi chapter 3 verse 8 to 9 வாசிக்கிறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? Can man rob God? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். Very strong language is used here in terms of giving unto the Lord what belongs to him in tithes. 10th வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், bring your tithes to the Lord. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். That's a principle of release. Don't keep it to ourselves. சிலத்துல அதிகமாக கணக்கிறதுனால கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுகிறோம். அதான் சேர வேண்டிய கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம ரிலீஸ் பண்றது தான் நல்லது. அந்த ரிலீஸ் வந்து என்ன காமிக்குதுன்னா, என்னுடைய இருதயம் is still able to be very careful. தீமோத்தேயு புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, money is not a root of all evil. The love for money is the root of all evil. பணத்து மேல இருக்கக்கூடிய அந்த வெறி, அந்த சம்பாதிக்கணும், அந்த சேர்த்து வைக்கணும், நான் செழிக்கணும், நகை நட்டு சொத்து எல்லாமே சேகரிக்காது, அது நல்லது தான். ஆனா அது மேல வைத்திருக்கிற அந்த வெறி எனக்கு தான், அது நம்ம ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது, அதுல தான் சிக்கல் வருது. அதனால்தான் மற்றவர்கள் வறுமையில, மற்றவர்கள் வந்து எளிமையிலே தொடர்ந்து சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அந்த புதிய கானான் தேசத்துக்கு போக கர்த்தர் அவருடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி எல்லாரும் வகையில we share the blessings that we have. We share to each other because why? We are brothers and sisters in the Lord. கர்த்தருக்குள் நம்ம சகோதரியா இருக்கிறதுனால உன் வீட்டினுடைய இருக்கக்கூடிய குறைவு என்னுடைய வீட்டில் இருக்கிறது போல இருக்கிறது. உன் வீட்டில் ஒரு அழுகை இருந்ததுதான் என்னுடைய வீட்லயும் அந்த அழுகை இருக்குது. அது போன்ற ஒரு இணைப்பை கர்த்தர் அந்த உடன்படிக்கை ஜனங்கள் மத்தியில அவர் அப்படியே உருவாக்கி கொண்டே இருக்கிறதுக்காக தான் இந்த பழைய ஏற்பாட்டில் பாகம் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் a principle of release and that release is a very important release. மிகவும் முக்கியமான ஒரு ரிலீஸ். இரண்டாவது குறிப்பு, freely gave the condition of the heart. இலவசமாய் கொடுங்கள் இருதயத்தினுடைய
அந்த சூழ்நிலை, அந்த நிலை. Deuteronomy 15:7-9 பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை, அண்டர்லைன் பண்ணுங்க, உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து, ஆமென், அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே, அண்டர்லைன் பண்ணுங்க, in your heart, உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும். God wants the people not to harden their hearts and close up their hands. கர்த்தர் எச்சரிக்கிறார். குறிப்பாக 7வது ஆண்டு வரும்போது 6 வருடங்கள் சுமந்து சுமையாக வேலை செய்து வந்த வருமானங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் 7வது ஆண்டு வரும்போது செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். சிலர் அந்த 7வது ஆண்டு வரும், அவர்களுக்கு நான் திரும்பி கொடுக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி திரும்பி கொடுத்தால் அவர்கள் திரும்ப இடத்துல கொடுக்க முடியுமா என்ற ஒரு மைண்ட் இருக்கும். உண்மையாக நம்ம கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தினுடைய காரியத்தை கர்த்தர் அறிகிறார். God looks past our wallet and bank account and he looks straight at our hearts. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அலசி பார்க்கிறார். அதுதான் தேவாலயத்தில் ஒரு ஏழை விதவையும் பணக்காரர்கள் வந்தாங்க. அந்த கதை நம்மளுக்கு தெரியல. ஏழை விதவை தூரத்துல இருந்து இருக்காங்க. காணிக்கை சரியாக போட முடியும். ஏழை மட்டுமில்லை, ஏழை விதவை. ஆனா பணக்காரர்கள் வந்தாங்க. பணக்காரர்கள் எப்படி தான் வந்தாங்க? தன்னுடைய துட்டு நம்முடைய பணத்தெல்லாம் எடுத்து அந்த பணப்பெட்டியில அப்படியே ஒரு பந்தாவா போடுறாங்க. ஆனா அந்த ஏழை விதவை இருக்கிறது அந்த 2 காசா என்னமோ தான், கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த குஞ்சத்தை எடுத்து குனிந்து அப்படியே பெட்டியில போட்டுக்கிறத கர்த்தர் என்னத்தமா வசனம் சொல்லுது, the Lord looked from afar. கர்த்தர் தூரத்துல இருந்து பார்த்திருக்கிறாரு. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இந்த பணக்காரர்கள் போட்ட அந்த காணிக்கையை விட இந்த ஏழை போட்ட அந்த காணிக்கை தான் நான் அங்கீகரிக்கிறேன் கர்த்தர் சொன்னார். It is not just about the amount, it is the heart posture. God wants to deal with the heart posture. கணக்கிட்டு பேராசையில, அதாவது ஒரு விதமான தயக்கத்தோடு பயத்தோடு ஒரு ஒரு இருமாப்போடு இல்லாதபடி தாராளமாக கொடுக்கிற இருதயங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். Generosity begins from our hearts. And we have a calculating spirit, we cannot give as the Lord wants. நான் கொடுத்தா எனக்கு என்ன லாபம், நான் கொடுத்தா அவங்க எப்போ கொடுப்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் not that easy lah, you know. It's always a risk to obey God and just give. சில பேர் உண்மையாக திருப்பி கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. We all face all these struggles in life. But the important thing is our heart. கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்திலிருந்து தான் கர்த்தர், அந்த இருதயம் தான் நம்முடைய அந்த வெளிச்சம். அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தீர்மானங்கள், அதிலிருந்து தான். மெசரோடைய சபையை குறித்து அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர்ல எழுதுகிறார். In 2 Corinthians, Paul is writing to the believers in Corinthians and he is referring to the Macedonian churches. 2 கொரிந்தியர் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மெசடோனியால இருக்கக்கூடிய சபையார் மிக உபத்திரவப்பட்டவர்கள். Not an easy life. They were facing a lot of trial and temptation in their life, severe trial. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, அந்த விசுவாசிகள் தாராளமாக கொடுத்தார்கள். Even when they had nothing, they still gave out of their nothingness. இருந்து கொடுக்கிற விட இல்லாம கொடுக்கிறோம் தெரியுமா, அது கர்த்தர் ரொம்ப நல்லா பார்ப்பாரு, ஆராய்ந்து பார்ப்பார். சில பேர் நம்ம இருக்கிறோம் இங்க, எனக்கு ஒன்றும் இருந்துச்சுன்னா ஒன்று கொடுத்துருப்பேனே. சில நேரத்தில் நம்ம இல்லாமல் இருக்கும் தெரியுமா, அந்த இல்லாத நேரத்தில் நம்ம கொடுக்குறோம் தெரியுமா. God looks at our hearts. தாராளமாக அவர்கள் கொடுத்தார்களாம். மெசடோனிய சபையில் இருக்கிற தாராளமாக கொடுத்தாங்களாம்.
ஏன் திரும்ப தாராளமாக கொடுக்க முடியுது? அவங்களுடைய இருதயம் கடினப்படுத்தப்படவில்லை. Their hearts were not hardened and their hands were not frozen or tied up. Their hearts were soft for the Lord to use. அவங்களுடைய இருதயம் லகுவாக இருந்தது. அப்படி கரடு முரடாக இல்லாதபடி, கல்லு போல, கான்கிரீட் போல இல்லாதபடி, heart was still soft. பவுல் கொரிந்திய believers சொல்றாரு that you will excel in the grace of giving. Do you know there's something called excelling in the grace of giving? கொடுக்கிறது நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. கொடுக்கிறது சும்மா ஒரு பாரம்பரியம், ஒரு பாட்டை பாடுறோம், அது வேற நம்ம சொல்லிடுவோம், காணிக்கை பாடுறதுன்னு சொல்லிடுவோம். காணிக்கை கீர்த்தனை, காணிக்கை பாமாலை லிங்கிடா. But there's a grace in giving, there's something beautiful about giving. God gave. தேவன் கொடுத்தார். இந்த வெசனுடைய சபையார்களுக்கு இட்ஸ் நாட் எவ்ரிதிங் வாஸ் வெல் ஸ்பீக் அண்ட் ஸ்பெண்ட் பட் they give. 2 கொரிந்தியர் 8:7 பார்க்கிறோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். Yes, you speak well, you serve well, you sing well, you preach well, you do everything well. But don't forget to excel in the grace of giving. Giving is important. In fact, நீங்க பைபிள்ல நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு. I know it's very difficult to talk about giving because when it comes to money, people will shut down, they close up, because it's a very sensitive topic. But the Bible is very clear. ஏதோ நம்ம சேர்த்து வைக்காதே, கொடுத்திரு கத்திருக்கு. சேர்த்து 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 என்னதான் நடக்க போகுது? கொண்டுட்டு போகலாமா இல்லையே. அதனால தான் நமக்கு கத்தர் இருக்கிற அளவுக்கு கத்தர் கொடுப்பாரு. இந்த மெசனுடைய சபையர் எப்படிப்பட்டவங்கன்னா, தேவனிடத்துல அவங்களுடைய அன்பை காட்டுவதற்கு பிறருடைய தேவைகளை சந்தித்தார்கள். Coming forward without any hesitation, any calculation. Can you imagine if you bring a calculator with us? Now we have a calculator with us, by the way. We have calculator, we have phone, we have வீடியோ, நம்ம எல்லாமே ஏன்னா அந்த ஃபோன்லேயே எல்லாமே இருக்கு. அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கூட ஃபோனில் தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. இமேஜின் we bring a calculator wherever we go. And we become very cynical when people have a need. Sometimes because of maybe scammers or சில ஏமாத்திட்டாங்க, அதனால என்ன நடக்குதுன்னா we close up entirely. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது, ஞானமாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இருதயத்தை கடினப்படுத்திடக்கூடாது. Amen சொல்லுமா? Don't harden your hearts. We are not to harden our hearts. நம்முடைய ஃபைனான்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய சொத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய வருமானத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய வேலை இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்காக அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். போனஸ் வரணும்னு ரொம்ப ஏக்கமாக வாஞ்சியாக நம்ம இருக்கிறோம். பே இன்க்ரீஸுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் எதற்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம்? எஸ், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், தாத்தா பார்க்கணும், பாட்டி பார்க்கணும், சொந்தம் பந்தம்லாம் பார்க்கணும், என்னையே நான் பார்த்துக்கணும். சேர்த்து வைக்கணும்ல பாஸ்டர், ஒரு நாள் வரோம்ல பாஸ்டர், எனக்கு இல்லாமல் போயிடும்ல, அதெல்லாம் உண்மைதான். ஐ பிலீவ் இன் கேர்ஃபுல்லி ஆர்கனைசிங் ஐ லைஃப் வைஸ்லி, அதெல்லாம் நம்புறேன். ஆனால் எதற்கு கர்த்தர் நமக்கு அதிகமாக கொடுக்கிறார் என்றால் டு எக்ஸல் இன் த கிரேஸ் ஆஃப் கிவிங். தர்மத்தில் நம்ம தாராளமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. தர்மத்தில் தாராளமாக இருக்கணும். சில நேரத்தில் நான் நினைப்பேன், அம்மா இருக்கிற காலத்தில் முன்ன தோப்பாயில் வாழ்ந்ததுனால இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த யூட்டிலிட்டி ரூம் செஞ்சாங்களே, 3 room ஃப்ளாட்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஒர்க்கர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ ஃப்ரம் ஃபாரினர்ஸ் ஒர்க்கர்ஸ் வருவாங்க, கான்ட்ராக்டர்ஸ் வருவாங்க கட்டுறதுக்காக செய்கிறதுக்கு. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கும்போது மாம் ஆல்வேஸ் ஸ்னீக்கிங் சம்திங். என்ன ஸ்னீக்கிங்? கையில் அந்த 2 வெள்ளி 5 வெள்ளியை ஸ்னீக்கிங் பண்ணிட்டு, தம்பி எடுத்துக்கப்பா, சம்திங் கொடுத்துடணும். என்ன, அம்மா வேலை செய்யலை, ரைட், பட் சம்திங் கொடுக்கணும். வேலை இல்லாதவங்களும் கொடுக்க முடியுது பாருங்க. அந்த சம்திங் கொடுக்கணும். சில நேரத்தில் பிகாஸ் அட் தட் டைம் மேபி ஐம் யூத் அண்ட் ஐம் நாட் ஷூர் அபவுட் கிவிங் அண்ட் ஆல் தட். சில நேரத்தில் என் கையில் கொடுத்து நீ கொடுப்பான்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணம், எக்ஸல் இன் த கிரேஸ் ஆஃப் கிவிங். கொடுக்கறதுல சிக்கனப்படுத்துறாருங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சிக்கனமானவர் தேவனே இல்லை. வாரி வாரி கொடுக்குறாரு பாருங்க, வாரி வாரி கொடுக்குறாங்க. எதற்கு? கர்த்தர் நம்மளை என்லார்ஜ் பண்ணுறாரு. மற்றவங்களுக்கும் நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் நமக்கு பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்குறார். God wants us to be mindful not just about our living but mindful of how others are living in life. வறுமையில் இருக்கிறவங்க, தேவையில் இருக்கிறவங்க நம்முடைய கண் முன்னால் இருக்கும்போது அவங்களை பார்த்துட்டு அந்த பக்கமும் நம்ம போகிற விட நம்மளுக்கு ஏந்ததை நம்ம செய்யலாம்ல, முடிந்ததை நம்ம செய்யலாம்ல. அதுதான் அந்த இருதயத்தை கடினப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். One of my favorite verses about giving in the Bible is 2 Corinthians chapter 9 தான் இருக்கு. If you look at it, it's really nice. 2 Chronicles chapter 9, 6, 7 and 8 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிற தென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில், இன் ஹிஸ் ஹார்ட், தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் வீரியமாய் இருக்கிறாரால். அது 2 வெள்ளியா இருந்தாலும், 5 வெள்ளியா இருந்தாலும், 10 வெள்ளியா இருந்தாலும், 1 மில்லியனா இருந்தாலும் உற்சாகமாக மனசுல மனதார கொடுக்கிற காணிக்கை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அந்த மனசை கர்த்தர் பார்க்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். Very powerful words. God is able to make all grace abound to you when you excel in the grace of giving. கொடுக்கிறதுல நம்ம வளரும் போது கர்த்தர் அவருடைய கிருபைகளை வளர்ப்பார். கிருபை இலவசம் தான், ஆனா நீங்க அறியாத இடங்களில கர்த்தர் பூந்து நுழைஞ்சு வந்து ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய அந்த ஸ்பேஸ, the congested heart, may God free up some space. Don't we free up our phones? இல்லையா? நம்ம டேட்டா நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஜிபி congested ஆயிடுச்சா, நிறைய படம், அந்த வீடியோ, டேட்டா, whatever, when it piles up, the phone cannot work because it's too congested, too tied up. Our heart is so tied up. Today God wants to open up our hearts. Open our hearts. We still can show sympathy and empathy and compassion to people around us. We can do it. We are the people of God. We are not people of the world. உலகம் பார்க்கிறது போல நம்ம இல்லை. We are of a different kingdom value and principle. நம்ம சேர்த்து வைக்கிறது, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் சேர்த்து வச்சு என்னதான் கொண்டுட்டு போகிறோம். அந்த இருதயத்தை கர்த்தர் அப்படியே சாஃப்ட் பண்றாரு, லகுபடுத்துகிறார். இந்த உலகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? வெறுப்பு தான் பார்க்கிறோம், விக்கெட்னஸ் தான் அதிகரிக்கிறது. எங்கு மனதுருக்கம், அந்த அந்த பாசம் எங்க வருது? மற்றவர்களை குறித்து குறைவாக தான் இருக்குது. ஆனால் நம்முடைய இருதயத்தை, keep our hearts soft. Hallelujah. Praise the Lord. Keep our hearts soft. You know, sometimes church members வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வந்து I want to bless so and so. You know what? My heart really is so happy. Do you think I stop them? இல்லை நீ வந்து ஒரு ஃபார்ம் எடுத்து எனக்கு ஃபில் அப் பண்ணி கொடு, அப்பதான் நீ செய்வனா? No way. I say, well done sister, praise the Lord, I'm so happy. Please போய் கொடுங்க. பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படாம நீங்க போய் சொல்லுங்க, தாராளமா போய் கொடுங்க. ப்ளீஸ் கோ. கர்த்தர் உங்களை ஏவினார்னா, கர்த்தர் உங்களுடைய மனசுல, உங்க இருதயத்தில் கர்த்தர் ஒரு துளி போட்டார்னா அந்த துளி எனக்கு மறந்துடாருங்க. Go and release the condition of the heart. அப்படி சொல்றவங்க எப்படி நம்ம சொல்ல முடியுது? Because their heart is soft. அந்த இருதயம் கடினம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதை பார்த்தீங்கன்னா ஹாலிடேலாம் போக முடியுது. சில நேரத்தை நம்ம அப்படி போயிடும். பாருங்க, ஹாலிடேலாம் முதல்தான் போயிட்டு வாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஹாலிடே போயிட்டு வந்தாங்க. இவனுக்கெல்லாம் பண பிரச்சனைலாம் இருக்காது. நோ 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 கைஸ், மற்றவங்களோட வாழ்க்கை குறித்து நம்ம லேசாக இடம் போடவே கூடாது. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். By that I'm not saying be careless. I'm not saying that. என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய பார்வை, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திடக்கூடாது.
The condition of heart. God says, don't harden your hearts. Just because someone has cheated you, or someone has failed you, didn't pay you back, or didn't, do the right thing, even though you did the right thing, don't stop your heart from being soft and compassionate for others. Hallelujah. Just because of one or two who have failed or behave differently, don't stop your heart from functioning with compassion. Hallelujah. Amen. Saloma. That's the condition of our heart. நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுத்தோம் என்ன, ஒவ்வொரு நாளும் கொடுத்தோன்னா நம்முடைய இருதயம் எப்பொழுதும் மற்றவங்களுடைய தேவைகளை சந்தித்து தேவனுக்கு மகிமை சேரத்தக்கதாக நமக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தி, பணம், சொத்து எல்லாம் நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியும். And wisely, carefully, but to give glory to God. Freely give. Yes, freely give. The principle of release. Freely give, the condition of the heart. Lastly, freely gave, the promise of blessings. இலவசமாய் கொடுங்கள், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. Look at Deuteronomy 15 verse 4 to 6. பார்த்தீங்கன்னா, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும், இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படி நீ செய்யும்படி உன் தேவனாக கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாக கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம சேர்த்து வச்சா எல்லா ஆசீர்வாதமும் வரும். ஆனா சேர்த்து வச்சு பிறரை நம்ம உயர்த்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God will provide. இன்னும் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். இந்த வசனம் சொல்லுவோம்ல, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. Praise the Lord. Hallelujah. ஆனால் சில நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியுது, மைண்ட் வாஷ் கேட்குது. ஃபஸ்ட்டு என் சிங்கப்பூரில் இருக்கிற forever in debt. I'm a Singaporean, brothers, sisters, come on, a proud Singaporean. I know what debt is. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு நல்லா போட்டு உடுத்திட்டு வந்திருக்கிறது இல்லைங்களா? அவருக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்குது, அவருக்கு என்ன சொத்து பிரச்சனை இருக்குது, அவருக்கு என்ன பண பிரச்சனை? நம்முடைய குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலும் Lord, அதன் மத்தியிலும் how can I bless? Yes. If you think that you have 100%, you have to clear all your debts in order to be a blessing to others, that's not the point. இருக்கிறதை கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார். Once again in Deuteronomy 15 verse 10 and 11 பார்க்கும்போது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படுத்தாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாக கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். Somehow God will bless. He has different routes. அவரை நம்ம ஒரு கல்குலேட்டர் உள்ளுக்கு வைக்க முடியாது. நம்ம எப்போ நம்முடைய ரிலீஸ் பண்ணுறோமோ அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். தாராளமாய். ஏமே, இந்த கரங்கள் தாராளமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக இருந்து பாருங்க. We create an environment of generosity, of love, compassion, kindness. Can we do that? Yes, in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அதை நம்மளால் செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு கட்டளை எடுக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல நம்மளை ஆசீர்வதிப்பார். God will bless the work of our hands. ஆண்டவருடைய நிலையில நம்ம கொடுக்கிற இடங்களிலே கர்த்தர் தாராளமாக அவருடைய வானத்தின் பண கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் நம்மளை ஆசீர்வதிப்பார். We give because God has already given us. நமக்கு இருக்கிறதுலாம் அவரிடத்துலேருந்து தான் வந்து இருக்கிறது. நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நான் கொடுக்கும்போது ஒருவேளை எனக்கு கொஞ்சம் ஃபிகர்ஸில் எனக்கு கொஞ்சம் குறைந்தது இருந்தாலும் God, you will top it up for me.
நீங்க எனக்கு சேர வேண்டியதை நீங்க சேர்த்து வைப்பீங்க அப்பா. நீங்க என்னை ஆசீர்வதிக்க நான் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கேன். You know, sometimes some of my prayers is that God will make us rich. It's not wrong to be rich. God will make us rich. So for what? So that we can be generous on all occasions. At 2 Corinthians 9:9 நினைக்கிறேன். God, why we want to pray that God will make me rich monetarily, that I can be generous on all occasions. Hallelujah. ஐஸ்வர்யவான்களை கர்த்தர் நம் மத்தியிலே உருவாக்கி கொண்டு இருப்பாராக. Hallelujah. You want to be an entrepreneur, praise the Lord for you. You want to be a businessman, praise the Lord for you. You want to start up something, praise the Lord for you. But for what? Yes, என்னுடைய தேவைகள் சேகரிக்கணும். At the same time, God bless me so that I can be a conduit of your blessings. அதுதான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். Deuteronomy 28 verse 12 and Luke 6:38 பார்த்தீங்கன்னா, Deuteronomy 28 verse 12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், praise the Lord, மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இருப்பதில்லை. ஹல்லேலூயா. praise the Lord. கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவார், வானத்தை திறப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக. இன்னொரு வசனம் அதோடு முடிக்க போறேன். Luke chapter 6 verse 38 ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளவுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். Give and it will be given unto you, good measure shaken together running over. கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார், நிச்சயமாக செய்வார். இந்த நாளிலே நமக்கென்று எதையெல்லாம் நம்ம சேர்த்து கொண்டு இருக்கிறோம், பணமா ஆஸ்தியா, எதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோம்? What have we hoarded and withheld to keep to ourselves? Have we kept love and forgiveness to ourselves and not given out? சந்தோஷம் சமாதானத்தை நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோமா கொடுக்காமல்? தாளந்துகள் வரங்களை சேர்த்து வைத்து கொடுக்காமல் இருந்திருக்கிறோமா? நம்முடைய நேரம் நம்முடைய பிரசனத்தை சேர்த்து வைத்து கொடுக்காமல் இருக்கிறோமா? Friends, freely give, release what we have with a heart of gratitude, and the blessings of God from heaven will rain upon us. நன்றி இருதயத்தோடு நம்ம விட்டு விடுவோமாக, கொடுப்போமாக, செலுத்துவோமாக. அப்போ பரலோகத்தின் தேவன் பரலோக வாசல்களை திறந்து இடம் கொள்ளாமல் அவருடைய மழை ஆசீர்வாதங்களை நம்மிடத்துல பொழிய வல்லவராக இருக்கிறார். Hallelujah. I encourage that we will freely give. Whatever the Lord, the Holy Spirit has spoken, may be so. இந்த 6 மாதங்கள் கர்த்தர் எங்களுக்கு எல்லா தேவைகளை சந்தித்து கொண்டு வந்ததுக்காக நன்றி. சுகம், பலன், பணம், ஆஸ்தி, சொத்து இதெல்லாம் நீர் கொடுத்தது அப்பா. Lord, as we enter the next 6 months of the year, Lord, may our hearts please you, அப்பா. உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ இலவசமாய் கொடுக்கத்தக்கதாக உங்களுக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. மன்னிக்க உதவி செய்யுங்க, அன்பு செலுத்த உதவி செய்யுங்க, சேவை செய்ய உதவி செய்யுங்க அப்பா. Lord, let our eyes not be blind, Lord. Lord, let there be still compassion, அப்பா. அந்த மன துருக்கத்தினால இரக்கத்தினால இங்கு உள்ளங்கள் நிரப்பட்டும் ஆண்டவரே. இங்க இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே, ஒருவேளை எளியவர்கள் வறுமையில இருக்கிறோமா நம்ம எல்லாரும் இருந்தாலப்பா, ஓ கர்த்தர் வானத்தினுடைய பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. Lord, not just finance, Lord, peace, joy, happiness, comfort, Father. Oh, reconciliation, Father. Hallelujah. Let there be in this house, Lord. தேவனுடைய குடும்பத்துல நம்முடைய சட்ட திட்டங்களுக்கு உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கும் போது சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். கடனுடைய சுமை நீக்கப்படுவதாக, கடனுடைய விதி நீக்கப்படுவதாக. நாங்கள் தாராளமாய் கொடுக்கும் போது எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வு அடைவதாக. ஓ, சேர்த்து வைக்கக்கூடிய மனப்பான்மையை முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருக்கே கொடுக்கத்தக்கதாக
கர்த்தருடைய ராஜ்யத்துக்கே கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஜனங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட கருவிகளாக நாங்கள் உருவாக்கப்பட எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.